இலங்கையில் நடந்த அதிசயமும் சுவாரஸ்யமும் மிக்க பாராளுமன்ற தேர்தல் பற்றி உங்களுக்கு சுருக்கமாக சொல்கின்றேன். இலங்கை பற்றிய நிகழ்வுகளை அறிய மறவாமல் எமது இந்த சேனலை லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். (2024) பாராளுமன்ற தேர்தலில் நாட்டில் பல்வேறு கட்சிகள் போட்டியிட்டாலும் இரு முக்கிய கட்சிகளே 2024 தேர்தலில் இலங்கையில் பிரதான இடத்தை வைக்கின்றது. அதில் ஒன்று தேசிய மக்கள் சக்தி, மற்றையது ஐக்கிய மக்கள் சக்தியாகும். இவ்வகையில் இலங்கையின் நாடாளுமன்றத்திற்கு 224 பேர் அவசியம். இவ்வடிப்படையில் நாட்டின் 61.6% வாக்குகளை தேசிய மக்கள் சக்தி பெற்றுக் கொண்டது. அதாவது 68,63,186 வாக்குகள் பெற்று 159 ஆசனங்களை பெற்று வெற்றியடைந்துள்ளது. இதில் 18 போனஸ் ஆசனங்களும் உள்ளடங்குகிறது. 19,68,716 வாக்குகளை பெற்ற, அதாவது 17.7% வாக்குகளை பெற்றுக்கொண்ட ஐக்கிய மக்கள் சக்தி 40 ஆசனங்களை பெற்றது. இதில் 5 போனஸ் ஆசனங்களும் உள்ளடங்குகின்றது. மீதமுள்ள ஆசனங்களை ஏனைய சிறிய கட்சிகள் பெற்றுக்கொண்டது. சென்ற முறை, அதாவது 2020 நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் பொதுஜன ஐக்கிய முன்னணி வெற்றி பெற்றது. இப்பொதுஜன ஐக்கிய முன்னணி 68,53,690 வாக்குகள் பெற்று போனஸ் ஆசனங்கள் உள்ளடங்கலாக 145 ஆசனங்களையே பெற்றது. இவ்வகையில் இம்முறை வெற்றியடைந்த தேசிய மக்கள் சக்தி 3/2 பெரும்பான்மையை பாராளுமன்றத்தில் பெற்றுள்ளது. இதனால் தேசிய மக்கள் சக்தி வேறு எந்த கட்சியிடமும் கையேந்தி நிற்காது இலங்கை நாட்டின் சட்டங்களை புதிதாக வரையவோ அல்லது மாற்றவோ அதிகாரத்தை பெற்றுவிட்டது. மேலும் இந்த 2024 பாராளுமன்ற தேர்தலின் சுவிசேஷம் என்னவென்றால், மிக நீண்டகாலமான பாராளுமன்றத்தில் தந்தை, மகன், மகனின் மகன் என்றும் தள்ளாடும் வயோதிபத்தை அடைந்தும் தொன்று பாராளுமன்றத்தில் வேரூன்றி நின்றவர்கள் அனைவரும் படுதோல்வியடைந்ததும், இன்னும் சிலர் தேர்தலிலே போட்டியில் பங்குபற்றாது விலகி ஓடியதும் மிக விசேட அம்சம் எனலாம். மேலும் குறிப்பிடுவதாயின், இலங்கையிலிருந்து எந்தவொரு தேர்தல் நடந்தாலும் வடபுல பெரும்பான்மை தமிழ் மக்கள் தங்களது தமிழ் தரப்பை விடுத்து வேறு எந்த கட்சிக்கு வாக்களிப்பது இல்லை. ஏன் ஜனாதிபதி தேர்தலில் கூட இலங்கையில் ஒரு சிறுபான்மையினருக்கு வாய்ப்பு இல்லை என்று தெரிந்தும், சென்ற ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் மக்களின் தனித்துவத்திற்காக ஜனாதிபதி தேர்தலில் வேட்பாளராக இறங்கிய ஒருவருக்கே அதிக வடபுல தமிழ் மக்கள் வாக்களித்திருந்தனர். ஆனால் இம்முறை இந்த வரலாறு இன்று மாற்றி எழுதப்பட்டுள்ளது. இலங்கையின் வடமண்ணில் சிங்கள பெரும்பான்மையை மக்களை அதிகம் கொண்ட ஐக்கிய மக்கள் சக்தி அதிக வாக்குகளை பெற்று வெற்றி அடைந்துள்ளது. இதுவும் தேர்தல் களத்தில் அதிகம் பேசப்பட்ட ஒரு நிகழ்வாக பதியப்படுகிறது. இது எவ்வாறாயினும் இலங்கை நாட்டின் அனைத்து மக்களும் ஏதோ ஒரு எதிர்பார்ப்பினை கொண்டே இலங்கையின் தேசிய மக்கள் சக்தி என்ற ஒரு புதிய கட்சிக்கு வாக்களித்துள்ளனர். எனவே தேர்தல் மேடைகளில் பேசியது போல மக்களுக்கு வாக்களித்த விடயங்களை இந்த புதிய ஜனாதிபதி அனுரகுமார செய்வார் என்ற எண்ணப்பாடு மக்களிடம் தோன்றியுள்ளது. இவர் மேடையில் பேசியது என்ன? இனவாதம் இல்லாத நாட்டை கட்டி எழுப்புவோம், சகலருக்கும் பொதுவான சட்டங்கள், ஒவ்வொருவருடைய மத கலாச்சார உரிமைகள் பாதுகாக்கப்படும், முன்னைய ஆட்சியில் இருந்த திருடர்களும் ஊழல்வாதிகளும் சட்டத்திற்கு முன் நிறுத்தப்படுவார்கள், நாட்டில் இனவாதம் இல்லாத நேர்மையான ஆட்சி ஸ்தாபித்தல் என பல விடயங்களை மக்கள் முன் அதிரடியாக பேசி மக்களின் நம்பிக்கையை பெற்று ஆட்சிக்கு வந்த இந்த ஒரு புதிய சமவுடைமை அரசாங்கம் எதிர்பார்ப்புகள் நிறைவேற்றுகிறதா என்று பொறுத்திருந்து பார்ப்போம். உங்களது நியாயமான எண்ணங்களையும் கொள்கைகளையும் நிறைவேற்ற நல்ல மக்கள் தொடர்ந்து உங்களுடன் நிலைத்திருக்கட்டும்.